தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னைக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு சென்றார். அப்போதே பாமக கூட்டணியையும் முடித்துவிட வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்கு முதல் நாள் ஏப்ரல் 10ஆம் தேதியே பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அதிரடி காட்டினார். அப்பா மகன் இடையே பிரச்சினை ஏற்பட்டதால் கூட்டணி தொடர்பாக அமித்ஷா நினைத்தது அப்போது நடக்கவில்லை. நாளை மறுநாள் மதுரையில் நடக்கும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அமைச்சர் அமித்ஷா வரவுள்ளார். இந்த முறையாவது பாமக கூட்டணியை உறுதி செய்துவிட வேண்டும் என்று அவர் விரும்புவதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கூட்டணியை அன்புமணி விரும்பினாலும் ராமதாஸ் அதில் முரண்படுவதாக தெரிகிறது. எனவே ராமதாஸை சரிக்கட்ட பாரதிய ஜனதா தலைமை விரும்புகிறது. பாமகவில் அப்பா மகன் மோதலையும் முடித்து கூட்டணியை உறுதி செய்ய அமித்ஷா நினைக்கிறார். இதை செயல்படுத்தவே நேற்று துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியும் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் ராமதாஸ் வீட்டுக்கு தூது சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த முறை அமித்ஷா சென்னை வந்தபோதே குருமூர்த்தி வீட்டுக்கு சென்று கூட்டணி பற்றி நீண்ட நேரம் ஆலோசித்துவிட்டுதான் சென்றார். இந்த முறை அமித்ஷா வருகைக்கு முன்பே பாமகவில் அப்பா மகன் சண்டையை சமரசம் செய்வதற்காக இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்காக பேச நான் வரவில்லை என்றும் ராமதாஸ் நீண்டகால நண்பர் என்பதால் சந்திக்க வந்தேன் என்று குருமூர்த்தி சொன்னார். அவர்கள் வருவதற்கு முன்பு அன்புமணியும் ராமதாஸை சந்தித்து பேசியிருந்தார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா பாமக நிர்வாகிகள் சிலர் கூறும்போது, குருமூர்த்தி கூறுவது போல நண்பர் என்பதற்காக ராமதாஸை சந்தித்திருந்தால் 3 மணி நேரம் பேச வேண்டிய அவசியமில்லை. இந்த சந்திப்பின் போது ராமதாஸிடம் அமித்ஷாவும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அதனால்தான் சந்திப்பு நீண்டுள்ளது. இது கூட்டணிக்கான சமாதான முயற்சிதான் என்றனர். அப்பா மகன் மோதல் பாமகவை பலவீனமாக்கிவிடும் என்பதையும் திமுகவுக்கு அது சாதகமாகிவிடும் என்பதையும் ராமதாஸிடம் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் எடுத்து கூறியதாக பாமகவினர் தெரிவித்தனர்.